தமிழ் மொழியை வளர்ப்பதிலும் தமிழ் பண்பாட்டை பாதுகாப்பதிலும் முக்கிய பங்கு வகிக்கிறது. இங்கு இலக்கிய நிகழ்வுகள், கவிதை வாசிப்பு மற்றும் வாணிதாசன் போன்ற தமிழ் அறிஞர்களின் படைப்புகளை போற்றும் வகையில் தமிழ் குரல் நிகழ்ச்சிகள் நடத்தப்படுகின்றன. இது தவிர பொங்கல் பண்டிகையின் போது தாரை தப்பட்டை முழங்க, சமத்துவ பொங்கல் விழா போன்ற பண்பாட்டு நிகழ்வுகளை சிறப்பாக கொண்டாடுகிறது. புதுவையில் தமிழ் மொழியை பாதுகாக்கவும் தமிழ் அமைப்புகளை ஒருங்கிணைக்கவும் பாடுபடுகிறது. இத்தகைய சிறப்பு வாய்ந்த இந்த சங்கத்திற்கு நமது அமைப்பின் சார்பாக ஏபிஜே விஐபி குளோபல் 2026 சிறந்த தமிழ் கலாச்சார மைய விருதினை வழங்குவதில் நமது நிறுவனம் பெரும் மகிழ்ச்சி அடைகிறது. இந்த விருதை நம்ம தமிழ் சங்கத்துக்கு வாங்கி கொடுத்தல மிக முக்கிய பங்கு அவருடைய தலைவர் திரு கலைமாமணி முத்து சார் அவர்களை தான் சேரும். அவர் அவரோட பங்களிப்பாக நிறைய விஷயங்களை முன்னெடுத்து பண்ணியிருப்பாங்க. உலகம் ஃபுல்லாக இந்த அமைப்பை இந்த நிகழ்ச்சியில் கொண்டு போய் சேர்க்குறதுக்கு நிறைய மெனக்கெட்டிருக்காங்க. சாருக்கு நம்ம அமைப்பு சார்பாக நன்றிய வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறோம். தமிழ் சங்க நிர்வாகிகள் வேறு யாராருன்னா மேடைக்கு வரும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். இந்த விழாவினை அதாவது புதுவை தமிழ் சங்கம், தமிழ் சங்கம்னாலே உங்களுக்கு தெரியும், உங்களை கண்டு உலகம் ஃபுல்லாக தமிழர்களுக்கும் தமிழுக்காகவும் உங்களை கண்டு கலை இலக்கியம் பண்பாடுக்காகவும் தன் வாழ்நாளே அர்ப்பணித்தவங்களுக்கு உலகம் ஃபுல்லாக தமிழை வளர்க்குறதுக்காக பாடுபட்டுருக்காங்க. உங்களுக்கு ஐயாவை பற்றி சொல்லணும் அப்படின்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா தன் வாழ்நாளிலே பார்த்திங்கன்னா கல்விக்காக கிட்டத்தட்ட ஒரு 40 வருஷமாக பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு சேவை செஞ்சிட்ருக்காங்க. நிறைய காலேஜ், நிறைய ஸ்கூலு, நிறைய பாலிடெக்னிக், நிறைய டீச்சர் ட்ரைனிங் காலேஜ் உங்களுக்கு இப்படி ஆரம்பித்து தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட அவங்க காலேஜில் மட்டும் 5000 ஸ்டூடெண்ட் படிச்சுட்டு இருக்காங்க உங்களுக்கு. அதுக்கே நீங்கள் ஒரு பலத்தை பாராட்ட கொடுக்கலாம் உங்களுக்கு. மிகப்பெரிய ஒரு கல்வி தந்தை உங்களுக்கு. அவர் கல்வியோடு நிற்காம, ஏன்னா ஒரு மனுஷன்ட்ட இருந்து பார்த்தீங்கன்னா சொத்தை பிடிங்கிடலாம், அவங்களோட பார்த்தீங்கன்னா அதிகாரத்தை பிடிங்கிடலாம், பணத்தை பிடிங்கிடலாம், எல்லாத்தையுமே பிடிங்கிடலாம் உங்களுக்கு. ஆனால் கல்வியை அவங்களே நினைக்காம அவங்ககிட்ட இருந்து யாருமே பார்த்தீங்கன்னா பிடுங்க முடியாது உங்களுக்கு. அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா பல லட்சக்கணக்கான மாணவர்களோட கல்விக்கான திறந்த மிக சிறந்த ஒரு கல்வி தந்தை உங்களுக்கு. அது போக கல்வியில் சம்பாதிக்கிறதுக்காக பண்ணலை உங்களுக்கு. அது ஒரு சேவையாக எடுத்து பண்ணுறாங்க உங்களுக்கு. அந்த கல்வியை பண்ணிக்கிட்டு இருக்கும் போது உலகம் ஃபுல்லாக இந்த தமிழை கொண்டு போய் சேர்க்கணும் உங்களுக்கு. தமிழர்களை பார்த்தீங்கன்னா பொருளாதார ரீதியாக அவங்களுக்கு பண்பாடு ரீதியாக மிகப்பெரிய இடத்துக்கு வர வைக்கணும்னு சொல்லிட்டு இன்னைக்கு உலக நாடுகளில் அவர் பிரயாணம் பண்ணாத நாடே கிடையாது. எல்லா நாடுகளுக்குமே ஐயா பார்த்தீங்கன்னா பிரயாணம் பண்ணியிருக்காங்க. எல்லா நாட்டுமே பார்த்தீங்கன்னா தமிழுக்காக தன் வாழ்நாளே அர்ப்பணித்து மிகப்பெரிய ஒரு பொருளாதாரத்தையும் இன்னைக்கு வரைக்கும் செலவழிச்சிட்டு இருக்காங்க உங்களுக்கு. நிறைய நாடுகளில் பார்த்தீங்கன்னா நிறைய காலேஜில் நிறைய தமிழ் சங்கத்துக்கு திருவள்ளுவர் சிலைகளை பார்த்தீங்கன்னா அவங்க சொந்த செலவில் இங்கேருந்து தயார் பண்ணி உலகம் ஃபுல்லாக இன்றைக்கி நிறுவிட்டு வர்றாங்க உங்களுக்கு. பார்த்தீங்கன்னா திருவள்ளுவர்களோட எல்லா பார்த்தீங்கன்னா குரட்பாவையும் மக்கள் தெரிஞ்சு அதை ஒரு வாழ்க்கை முறையாக அவங்க பார்த்தீங்கன்னா கற்றுக்கிட்டு நல்வழிப்படுத்தணும் அப்படிங்கிறதுல ரொம்ப ரொம்ப குறிக்கோளாக இன்றைக்கி செயல்பட்டு இருக்காங்க உங்களுக்கு. புதுவை தமிழ் சங்கத்துக்கு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 40 வருஷத்துக்கு மேலே மிகச்சிறந்த ஒரு ஆளுமையாக இருந்தவங்களுக்கு நிறைய மக்களுக்கு இன்றைக்கி வழிகாட்டியாக பார்த்தீங்கன்னா செயல்பட்டு இருக்காங்க உங்களுக்கு. இந்த அருமையான தருணத்தில் பார்த்தீங்கன்னா ஐயா புதுவை தமிழ் சங்கத்தோட பார்த்தீங்கன்னா தலைவராக ரொம்ப சிறப்பாக செயல்பட்டு இருக்காங்க. நாங்கள் எந்த நாடு போனாலும் சரி, எந்த மாநிலம் போனாலும் சரி, பார்த்தீங்கன்னா தமிழ் சங்கத்துக்கு தான் பார்த்தீங்கன்னா விருது கொடுத்து பார்த்தீங்கன்னா அங்கீகாரம் பண்ணுறதை ஒரு குறிக்கோளாகவே வச்சுருக்கோம் உங்களுக்கு. அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா புதுவையில் பார்த்தீங்கன்னா தமிழ் சங்கத்துக்கு இன்னைக்கு ஐயா தலைவராக இருக்கும் போது, முத்து ஐயா தலைவராக இருக்கும் போது ஏபிஜே விஐபி குளோபல் 2026 சிறந்த தமிழ் கலாச்சார மையம் விருது உங்கள் எல்லாரோட பலத்த பாராட்டோட கொடுக்குறதுல பெருமகிழ்ச்சி அடைக்கிறவங்களுக்கு. நிறைய இடத்துல நான் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு. சில விருதுகள் பார்த்தீங்க அப்படின்னா கொடுக்குறவங்களால பார்த்தீங்கன்னா பெருமை இருக்கும். சில விருதுகள் பார்த்தீங்கன்னா வாங்கப்படும் உங்களுக்கு. ஒரு சில விருதுகள் மட்டும்தான் அந்த விருது வாங்குறவங்களால பெருமைப்படும் உங்களுக்கு. இன்னைக்கு நம்ம அமைப்போட விருது பார்த்தீங்கன்னா ஐயா கொடுக்கறது மூலியமா நம்ம அமைப்பு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப பெருமைப்படுது, நம்ம விருது ரொம்ப ரொம்ப பெருமைப்படுது. இந்த அருமையான தருணத்தில் இந்த அருமையான மனிதநேயரோட சிறந்த கல்வி தந்தையாக செயல்படுற ஐயாக்கு இன்னைக்கு விருது வாங்க வந்த எல்லாரும் சேர்ந்து விருது கொடுக்கணும் அப்படிங்கிறத ஒரு வேண்டுகோளாக வச்சுக்கிறவங்களுக்கு. இன்னைக்கு விருது வாங்க வந்த எல்லா மக்களுமே மேடைக்கு வரும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறவங்களுக்கு. ஏன்னா இது நம்ம எல்லாரும் சேர்ந்து கொடுக்குற ஒரு மிகப்பெரிய ஒரு கௌரவம், ஒரு அங்கீகாரம் அவங்களுக்கு. ஏன்னா தன் வாழ்நாளையே பார்த்தீங்கன்னா தமிழுக்காகவும் கல்விக்காகவும்
சமூகத்துக்காகவுமே வந்து செயல்பட்டு இருக்காங்க உங்களை கண்டு. அதனால வந்து எத்தனை விருதாளர்கள் எல்லாருமே மேடைக்கு வாங்க உங்களை கண்டு. சார் நீங்களும் தான், நீங்களும் வாங்க. ரொம்ப சிறப்பான விருது. அனைவருக்கும் வணக்கம். ஏன்னா ரொம்ப நேரம் பேச முடியாது, இத்தோடு முடிச்சுக்கிறேன்னு சொன்னால் தான் எனக்கு பெருமை எனக்கு. ஏன்னா சாப்பாட்டு நேரம் இது. ஆமாம், சாப்பாட்டு நேரம், எல்லாம் தயார் நிலையில் இருக்காங்க. ஆகவே இது வந்து இந்த எனக்கு வந்து எப்போவுமே விருது நான் வாங்கி ரொம்ப நாள் ஆச்சு, ஒரு 10 வருஷம் மேலே ஆச்சு. எனக்கு யாரும் இப்போ விருது கொடுக்குறதே இல்லை. ஏன்னா நான் விருது கொடுக்குற இடத்த கூட எனக்கு ப்ரொமோஷன் கொடுத்துட்டாங்க. நான் தான் விருது கொடுத்துன்னு இருக்கேன். ஏறக்குறைய எந்த இடத்துக்கு போனாலும் நான் தான் விருது கொடுப்பேன். முதலமைச்சர் வந்திருந்தாருனா கூட சரி, நான் சொல்லுவார், 2 பேர் கொடுத்துட்டு நீங்கள் இருந்து கூப்பிட்டு போகணும்னு என்ன விட்டுருவாருங்க. இது எல்லா இடத்துலையும் நடக்கிற ஒரு நிகழ்ச்சி. ஆனால் இன்றைக்கி என்னென்னா இவங்க ரொம்ப தொல்லை எனக்கு பண்ணாங்க. நீங்கள் கண்டிப்பாக அவங்களுக்கு விருது தரணும். அதுலேயும் ஒரு மாற்றமாக எனக்கு வேண்டாம், எங்கள் தமிழ் சங்கத்தை கொடுங்கன்னு சொன்னேன். ஏன்னா நான் ஏற்கனவே 350 விருதுக்கு மேலே வாங்கியிருக்கேன். ஆனால் இதே மாதிரி உலக நாடுகளில் ஒரு 35 நாடுக்கு மேலே போயிருக்கேன். அதாவது சொன்னாங்க, ஐயா சொல்லும்போது, சலீம் சொல்லும்போது, இவர் வந்து கல்விக்காக அவ்வளோ பாடுபட்டுருக்காருன்னு சொல்லிட்டு. உண்மையிலே நான் 1985 கல்வி நிறுவனம் நடத்தியிருந்தாலும் பல்வேறு கல்வி நிறுவனம் எனக்கு இருக்குது. ஆனால் ஒரு சிறப்பு என்ன தெரியுங்களா, இத்தனை கல்வி நிறுவனங்கள் நான் நடத்தினாலும் என்னை உலக நாடுகளில் எந்த நாடுகளுமே திரும்பி பார்க்கவே இல்லை, என்னை யாருன்னு கேட்கவே இல்லை, எனக்கு அழைக்கவும் இல்லை. ஆனால் நான் ஒரு 15 ஆண்டுகளுக்கு முன்பாக புதுவை தமிழ்ச்சங்கத்தினுடைய தலைவர் என்னை போல தேர்வு செய்த உடனே உலகத்தில் அத்தனை நாடுகளை என்னை திரும்பி பார்த்தார்கள், அழைத்தார்கள். அது எது காரணம்னா, அதுதான் தமிழுக்குள்ள பெருமை. கல்வி இருந்தாலும் சரி, பணம் இருந்தாலும் சரி, புகழ் இருந்தாலும் அதுக்கெல்லாம் மரியாதையே கிடையாது. ஆனால் தமிழ்ச்சங்கத்தின் தலைவர்னும் போது தான் நான் உலகம் பூரா அறிமுகமான. அப்படிப்பட்ட ஒரு பெருமை உள்ள ஒரு மொழி எதுனா தமிழ் மொழி தான். இங்கே கூட வந்து அம்மா பேசும்போது அவங்க கூட பேர் ஏதோ வேறு பேர் சொன்னாங்க. ஆனால் உண்மை நான் செல்லில் பார்த்தேன், அவங்க பேர் சிவகாமின்னு இருந்தது. ஆனால் என்ன சிவகாமின்னு இங்கே வேறு பேர் சொல்கிறேன்னுச்சேன். அவங்க வந்து சிவகாமி அவங்க, ஏன்னா ஆனால் அவங்க மனைவி ஒரு அந்த மாநிலத்தை கவர்னர், ஆளுநர். அவங்க யாருன்னு சொன்னால் சுசீந்திரனுடைய மனைவி திருமதி சுசீந்திரன். ஆனால் திருச்சியிலிருந்து அங்கே புலம்பெயர்ந்து சென்ற பப்புவா நியூகினியான்ற நாட்டில் அப்படிலாம் ஒரு ஆளுமை இருக்குது. இப்படி உலகத்தில் எல்லா நாடுகளிலும் தமிழர்கள் பல்வேறு பொறுப்புகளில் வாழ்ந்து கொண்டிருக்கார். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி லண்டன் மாநகரத்தில் மேயர் தேர்தலுக்காக ஒரு தமிழ் பெண்மணி வந்து இன்றைய தினம் அங்கே போட்டியிட இருக்கின்றார்கள். அப்படி பல நாடுகள், உலகத்தில் எல்லா நாடுகளும். ஆகவே இப்படிப்பட்ட ஒரு மொழிக்கு ஐயா பேசும்போது கூட சொன்னாங்க, வறுமையை பற்றி இந்த அமைப்பு ஏற்பாடு பண்ணிட்டு. இந்த வறுமைன்னு சொன்னால் இந்தியாவில் சுமார் 141 கோடி மக்கள் வாழ்கின்றோம். ஆனால் 141 கோடி ஏறக்குறைய ஒரு 80 கோடி மக்களுக்கு ஒரு வறுமை கோட்டு கீழே வாழ்கின்ற மக்கள் வாழ்கின்றார்கள். ஒருவேளை உணவுக்கு கூட இல்லாதவங்க சொன்னால் அவங்க வந்து 20 கோடி இந்தியாவில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் உலகத்திலே அதிகமான வறுமையுள்ள நாடு எதுன்னு சொன்னால் கருப்பு நாடு என்று சொல்லக்கூடிய காங்கோ போன்ற, ருவாண்டா போன்ற நாடுகள்லாம் அப்படி வறுமை கோட்டுக்கு ரொம்பவும் கீழே இருக்கின்றது. சாப்பிட்றதே வழி இல்லை, அப்படிப்பட்ட வறுமை வாழ்கின்ற. அந்த வறுமை போக்குவதற்கு, பசிப்பினி நீக்குவதற்காக ஒரு அட்சய பாத்திரம் என்ற ஒரு அமைப்பு ஐயா அவர்கள் உருவாக்கியிருக்கிறாங்க. உண்மையிலேயே இவருடைய பணி வந்து ஒரு பாராட்டுக்குரிய பணியாகும். இந்த பணியை திறம்பட செய்ய வேண்டும். தமிழ்நாட்டில் இந்தியாவில் மொத்தம் இருக்கிற மாநிலங்கள் எண்ணிக்கைனா 38 மாநிலங்கள். ஐயா சொல்லுவோம் 18 மாநிலம் நான் விழா நடத்திட்டேன்னாரு. ஆனால் மீதி 20 மாநிலம் இருக்குது. அது ஜம்மு காஷ்மீரில் கூட தமிழ் இருக்குது. ஆனால் தமிழ் சங்கம் 38 மாநிலம், ஏறக்குறைய ஒரு 30 மாநிலத்தில் தமிழ் சங்கம் இருக்குது. அதாவது உள்ள இந்தியாவிலே இருக்கிற மாநிலம் 30 இருக்குது. 8 மாநிலம் இருக்குது, ஆனால் தெரியல. ஆகவே குஜராத்தில் இருக்க தமிழ்ச்சங்கம் குஜராத் தமிழ்ச்சங்கம், அகமதாபாத் தமிழ்ச்சங்கன்னு பேர். ஆனால் இப்போ கட்சியில் ஒரு தமிழ்ச்சங்கம் ஆரம்பிச்சிருக்காங்க. இப்படி உலகம் பூரா இருக்குது தமிழ்ச்சங்கம், தமிழ் அமைப்பில் இருக்கின்ற. இது வந்து எதுக்கு சொன்னால் தமிழர்களை ஒருங்கிணைத்து இது போன்ற விழாக்கள், இது போன்ற கலை நிகழ்ச்சிகள், இது போன்ற கலாச்சார பண்பாடுகள், இது போல உறவு முறைகள், இதோடு கலந்து பேசுகின்ற
ஒரு அற்புதமான நிகழ்வினை தமிழக இந்த உலகம் புறா செய்து கொண்டிருக்கான். அந்த வகையில் புதுவை தமிழ் சங்கத்துக்கு உண்மையிலே ஒரு சிறப்பு வாய்ந்த விருதினை ஐயா வழங்கியிருக்கிறாங்க. அந்த புதுவை தமிழ்ச்சங்க கலாச்சார பண்பாட்டுடைய சிறப்பு வாய்ந்த அந்த விருதை பெறுவதில் நான் மகிழ்ச்சி அடைகின்றேன். ஏன்னா இப்படிப்பட்ட விருது தமிழ்ச்சங்கத்தை நிறைய கொடுத்துருக்காங்க. நாங்கள் வந்து எஸ்ஆர்எம் பல்கலைக்கழகங்களுடைய அந்த என்பராயம் என்ற நிறுவனம், அந்த நிறுவனத்தில் புதுவை தமிழ்ச்சங்கத்துக்கு சொல்லிட்டு ஆகச்சிறந்த தமிழ்ச்சங்கம் என்ற விருதை வழங்கி சும்மா அனுப்பலவங்க கையில் ஒரு 5 லட்சம் பணமும் கொடுத்து அனுப்பிச்சாங்க. அது நான் வாங்கலை, எங்கள் தமிழ்ச்சங்கத்தான் நாங்கள் கொடுத்தது அது. ஆகவே இப்படி பல நாடுகளில் கொடுத்துட்ருக்காங்க. ஆனால் இந்த விருதுகளை வந்து நான் ஏற்கனவே நிறைய விருது வாங்கினேன். இருந்தாலும் அவர் வந்து தமிழ்ச்சங்கத்துக்கு மிக பெருமையாக இருக்கின்றது. இங்கே வருகை தந்திருக்கின்ற எல்லார் பேரையுமே சொல்ல முடியும். இருந்தாலும் நேரத்தின் அருமை கருதி இங்கே வருகை அனைவருமே உங்கள் மகிழ்ச்சியான நல்வாழ்த்தினையும் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்ளினேன். இது போன்ற ஐயா அவர் எடுக்கின்ற விழாவுக்கு என்றும் நாம் துணை நிற்போம். அவர் கோவை மற்றும் சென்னை இப்போ தான் ஒருத்தர் அறிமுகப்படுத்தினார். என்ன ஊருன்னு கேட்டால் செய்யார் என்ன கட்சி எங்கள் ஊர் பக்கத்தில் இது. அப்புறம் என்னான்னு கேட்டேன், எங்கே படிச்சிங்கன்னு கேட்டேன். இது நான் எப்பவுமே பழக்கமான கேள்வியார் வெங்கடேஸ்வர பாட்டியில் படிச்சினார். அது எனக்கு ரொம்ப நெருங்கிய பாட்டின்னு எனக்கு அதில் யார் அந்த தலைவருக்காக எனக்கு தெரியும். ஆகவே அப்படிப்பட்ட ஒரு உறவு முறையின் மூலமாக ஒரு ஊர் முறையின் மூலமாக பல்வேறு சிறப்புகளை இங்கே வந்து திருச்செந்தூர் மற்ற கோவையிலேருந்து ஐயா வந்திருக்காங்க. அப்படி சென்னை இப்படி பல்வேறு பகுதிகளில் வருகை தந்து இந்த விழாவை சிறப்பித்த அனைவருக்கும் மீண்டும் ஒருவர் நான் நெஞ்சன்னைக்கும் இந்த மகிழ்வினை நான் தெரிவித்துக் கொண்டேன். புதுவை மாநிலம் ஒரு அற்புதமான மாநிலம். இங்கே யாருன்னா வந்துட்டிங்கன்னா திரும்பி போக மாட்டீங்க. ஆனால் நீங்கள் வேறு வழியில் இப்போ வீட்டிலேருந்து வந்துட்டு போயிடுவீங்க. எங்களை மாதிரியெல்லாம் நாங்கள் தமிழ்நாட்டை தான் வந்தோம். இது பூர்வீக தமிழ்நாடு தான். ஆனால் திரும்பி என்னால் போகவே முடியல. அது காரணம் இது ஒரு மகிழ்ச்சியான ஊர். நான் எதை சொல்கிறேன் நீங்கள் புரிஞ்சு நிற்பீங்க. ஆனால் எல்லா மகிழ்ச்சியும் குறைவில்லாத ஊர். அதுவும் வெள்ளி சனி ஞாயிறுனா இந்த ஊரில் தங்குவதுக்கு அறையே கிடைக்காது. ஒரு ஞாயிற்றுக்கிழமை எப்படி இந்த அரங்கத்தை எடுத்து நடத்துகிறான்னு தெரியல எனக்கு. ரொம்ப கடினமான நாள் இது வந்து இந்த ஊரை பொறுத்த அளவுக்கு. அப்படிப்பட்ட ஒரு சிறப்பான விழா நடத்திய சலீம் அவர்களுக்கும் அவருடன் ஒருங்கிணைந்த தலைவியாக இருந்து கொண்டிருக்கிற சிவகாமி அவர்களுக்கும் அவங்க பேர் லட்சுமி பிரபா. ஏன்னா நான் செல்ல பார்த்தேன். நான் லட்சுமி பிரபாவில் உடனே பாராட்டினோம். ஏன்னா அவங்க திருச்சி, இவங்க சிவகாசி. அவங்க படன்னு பேசுகிறாங்க. பட்டாசு வெடிக்கிற மாதிரியே இருக்கும். பட்டாசு சிவகாசியில் மட்டும் வெடிக்காது, புதுச்சேரியும் வெடிக்கும். ஆக இவங்க 2 பேர் பேச கேட்டால் உடனே சிவகாசி பட்டாசு இங்கேயே வெடிச்சிட்டு போயிருக்காங்க இன்றைக்கி. அப்படிப்பட்ட ஒரு நல்ல உள்ளங்களை கொண்ட அவர் இருவரையுமே பாராட்டி இந்த அமைப்பு மேலும் பல வெற்றிகளை பெற வேண்டும். இவர்கள் துவங்குகின்ற அத்தனை காரியங்களும் சிறப்பாக அமைய வேண்டும். இவங்க எடுக்கின்ற முயற்சிகள் மேலும் மேலோங்கி செல்ல வேண்டும். இவர்கள் வாழ்நாளிலே வாழ்ந்து மக்கள் அனைவருக்கும், பொதுமக்கள் அனைவருக்கும், ஏழை எளிய மக்கள் அனைத்து மக்களுக்கும், அனைத்து தரப்பு மக்களுக்கும் இவர்கள் உதவியும் மேலும் சிறப்புகளையும் செய்து அவர்களை மகிழ்வித்து வாழ வேண்டும் என்று வாழ்த்து விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். நன்றி, ரொம்ப நன்றியா. ஐயாவோட கிட்டத்தட்ட இத்தனை வருஷம் உழைப்பு அனுபவம் உங்களுக்கு ஒரு 10 நிமிஷத்துலேயே ஒரு அரை மணி நேரத்துலேயே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அடைக்கிற முடியாது. உங்களை கண்டு மிக சிறந்த வந்து பேச்சாளர் அவர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களை கண்டு இந்த நல்ல தருணத்தில் வந்து பார்த்தீங்க அவங்க பிஸி ஷெட்யூலில் கூட வந்து பார்த்தீங்க அப்படின்னா இவ்வளோ நேரம் பொறுமையாக இருந்து உங்களை கண்டு இந்த விழாவை சிறப்பித்தது மட்டும் இல்லை, ஐயா தலைவராக இருக்கும் போது அந்த ஐயா சங்கத்துக்கு வந்து சிறந்த தமிழ் சங்க விருது வந்து நம்ம ஏபிஜே டைனமிக் ஃபவுண்டேஷன் மூலிமா நாங்கள் கொடுத்ததா ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா பெருமையாக நினைக்கிறவங்களுக்கு இந்த நல்ல தருணத்தில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே அவங்களுக்கு சிறந்த வந்து பார்த்தீங்கன்னா ஆரோக்கியத்தை கொடுக்கணும்னு சொல்லி இறைவன்கிட்ட வந்து வேண்டிக்கிறோம் உங்களுக்கு. ஏன்னா உங்களுக்கு கொடுக்குற எல்லா ஆயிலுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய கோடிக்கணக்கான மக்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்ஸ்பிரேஷனாக இருக்கும் அப்படிங்கிறத நான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நல்ல தருணத்தில் சொல்லிக்கிறேன். இன்னொரு வேண்டுகோளை வச்சுக்கிறோம். இன்றைக்கி விருதாளர்கள் நிறைய பேர் வந்திருக்காருங்க. உங்கள் கையால் அவங்க விருது வாங்கணும்னு சொல்லி ஆசைப்பட்றாங்க. இருக்கிற மக்களுக்கு நீங்கள் விருது கொடுத்துட்டு உங்களுக்காக ஒரு அறுசுவை உணவை அரேஞ்ச் பண்ணியிருக்கோம். நீங்கள் நல்லபடியாக சாப்பிட்டுட்டு போங்கிற ஒரு வேண்டுகோளை வச்சுக்கிறோம் அவங்களுக்கு. அதில் ஒரு செய்தி என்னன்னா, யார் வேணாலும் எல்லாம் விருது கொடுத்துடலாம். அவங்களும் பேசி நீங்களும் பேசி அப்புறம் நானும் பேசிடலாம் வேண்டாம். விருது வாங்கிட்டு அப்புறம் மொத்தமாக யாராச்சும் ஒருத்தர் ஏற்புரை பேசலாம். ஆமாம், அதுதான் இந்த பாண்டிச்சேரியுடைய பண்பு. எப்படின்னா அப்படி தான் பழக்கம். அதனால் என்ன ரொம்ப நேரம் நீங்கள் இப்போ வெளியூர்லேருந்து வந்து உட்காந்துருக்கீங்க, நேரம் பாண்டிச்சேரி தான் போயிட்டுருப்பாங்க. சும்மா கூட போக மாட்டாங்க. அவங்க வந்து காதில் செல்ஃபோன் வச்சுக்குவாங்க. முன்னே ஃபோன் அடிக்கவே அடிக்காது, ஏதோ ஃபோனில் பேசுகிற மாதிரி போயினே இருப்பாங்க. அதனால் அந்த வேலைலாம் இங்கே யாரும் இங்கே பண்ணலை. ஆகவே நீங்கள் அனைவருமே இந்த விருது பெறுமாறு அன்பு. இல்லை, ஐயா சொன்னதில் ஒரு சின்ன விஷயம் சொல்லிடுறேன் உங்களுக்கு. மற்ற விழாவுக்கும் நம்ம விழாவுக்கும் ஒரு சின்ன வித்தியாசம் வச்சுருக்கோம் ஐயா. இது வந்து பார்த்தீங்கன்னா எப்போயுமே ஒரு குடும்ப விழாவாக வச்சுருக்கோம் உங்களை கண்டு. ரெண்டாவது முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இந்த விருதாளர்கள் வந்து கிட்டத்தட்ட ஒரு 20 வருஷம் 30 வருஷமாக போராடி இந்த இடத்துக்கு வந்திருக்காங்க அவங்களுக்கு.
அவங்கள பற்றி அவங்க விளக்கம் சொல்லி அவங்களுக்கு உலகம் ஃபுல்லாக ஏதாவது ஒரு வாய்ப்பு அது மூலிமா கிடைக்கணும் அப்படிங்கிறக்காக தான் அவங்க துறை சார்ந்தே நம்ம பேச சொல்கிறவங்களுக்கு. ஏன்னா மற்ற கம்பெனியில் என்ன பண்ணுவாங்கன்னா விருதை கொடுத்துட்டு ஃபோட்டோ எடுத்துகிட்டு போய்கிட்டே இருப்பாங்க. உங்களுக்கு அவங்க எதுக்கு வந்தாங்க, என்ன பண்ணாங்க, என்ன பண்ண போகிறாங்க, என்ன தேவை இருக்குது, அவங்களோட வளர்ச்சிக்கு வந்து பார்த்தீங்கன்னா யார் சப்போர்ட் பண்ண போகிறாங்கன்னு எதுவுமே தெரியாது அவங்களுக்கு. நம்ம அமைப்பை பொறுத்த வரைக்கும் என்னென்னா ஒவ்வொருத்தவங்களோட தனி நபரோட திறமைகளை உலகம் ஃபுல்லாக கொண்டு போய் சேர்க்கிறத மெயின் நோக்கமாக நம்ம எடுத்து பண்ணுறனால நாங்கள் உணவையோ மற்ற விஷயங்களையோ வந்து பார்த்தா ப்ரொமோட் பண்ணுறக்காண்டி பண்ணுறதில்ல, அவங்கள ப்ரொமோட் பண்ணுறதுக்காக பண்ணுறவங்களுக்கு நீங்கள் இது கஷ்டமாக இருந்தாலும் அதை பொறுத்து அறலணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த நல்ல நோக்கத்தில் வந்து ஒரு வேண்டுகோளாக வச்சுக்கிறோம் உங்களுக்கு. பார்த்தீங்கன்னா 1:30 மணி ஒரு 2 மணி தான் உங்களுக்கு